بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். قل هو الله أحد அல்லாஹ் ஒருவன் என முஹம்மதே கூறுகிறாக. الله الصمد அல்லாஹ் தேவைகளற்றவன், لم يلد ولم يولد யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. ولم يكن له كفوا أحد அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. சகோதரர்களே, இப்போது உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. உண்மையிலேயே எங்களுடைய எதிர்பார்ப்பு வெறுமனே இந்த பரிசு என்பது அது என்ன, இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும். இருந்தாலும் நமக்கு அறிவு தான் முக்கியம். நமக்கு எது முக்கியம்? நமக்கு அறிவு முக்கியம். அதிலேயும் மிக விசேடமாக ஒரு முக்கியமான கேள்வியை முன்னால் நான் உங்களுக்கு தொடுத்தோம். அந்த கேள்வி, இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் கடவுளாக நம்பி இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற அந்த கடவுள் அவன் யார், எப்படிப்பட்டவன், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்ற இந்த விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையிலேயே அதற்குரிய பதில்களை நீங்கள் சொல்லும் போது அது பற்றிய விளக்கம் உங்களுக்கு இல்லை என்பது என்ன எங்களுக்கு தெரிய வருகின்றது. எனவே நாம் மிக தெளிவாக முஸ்லிம்களாகிய நாம் வணங்கக்கூடிய கடவுள் யாரை வணங்குகிறோம்? சகோதரர்களே, உண்மையிலே ஒரு இடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனிங்க. ஒரு இடத்துல பேசும்போது இந்த கேள்வியை கேட்கும். நான் சொன்னேன்ல, பல பதில் சொன்னார்கள் என்று சொல்லி, அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னோம். அல்லாஹ் என்ற கடவுளை நீங்கள் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் என்ற கடவுளை நீங்கள் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிழையாக பதில் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவனுக்கு தெரியும். உங்க எல்லாரும் யாருமே தெரியாதவர்கள் அல்ல. ஆனா என்ன பிரச்சனை? ஆள தெரியும், இவர் தான் அவருக்கு தெரியாது. அதான் உள்ள பிரச்சனை. உதாரணமாக, நான் எங்க வீட்டுல எங்க மாமா சவுதிக்கு போயிட்டாரு வைங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது போயிட்டாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, உங்க மாமா ஒருத்தர் இருக்காண்டா சவுதியில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு வைங்க. நானும் என்ன, எங்க மாமா சவுதியில இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். சவுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கும் ஏற்பட்டது. நானும் வருகை தந்தேன். எங்க மாமா வந்து சந்திக்கவும் செய்கின்றேன். இல்லைங்களா? எங்க மாமா வந்து நான் என்ன செய்யறேன்? சந்திக்கவும் செய்கின்றேன், அவரோடு பழகவும் செய்கின்றேன். ஆனால் என்ன பிரச்சனை? இவர் தான் என் மாமான்றது எனக்கு தெரியாது. ஆளை தெரியும், ஆனால் இவர் தான் அவர் என்பது என்ன எனக்கு தெரியாது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. இதே போலதான் இப்ப யாராவது ஒரு கேள்வி கேளுங்க, இந்த வானத்தை படைச்சது யாருன்னு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? கடவுள் படைச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? பூமியை படைச்சது யாரு? கடவுள் படைத்ததுன்னு சொல்லுவாங்க. சரி, யார் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த சூரியனை, சந்திரனை, காற்றை, கடலை, அலையை, மலையை இதெல்லாம் படைச்சது யாரு? ஒரே பதில். என்ன பதில்? கடவுள் படைத்தார். சகோதரர்களே, அந்த கடவுளை தான் நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறோம். நாங்கள் அல்லாஹ் என்று யாரை சொல்கிறோம்? எவன் வானத்தை படைத்ததாக, எவன் பூமியை படைத்ததாக, எவன் இந்த வானம் பூமிக்கு இடையில் இருப்பவைகளை படைத்ததாக நாம் நம்பி இருக்கிறோமோ, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க கடவுள் படைச்சிருப்பான். ஆனா விதி விலக்காக ஒரு சிலர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? இல்ல, அது தானாக உருவானது. நான் சொல்ல, நேற்று சில சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அதுல ஒருத்தர் இப்படி பதில் சொன்னார், தானா உருவானதுன்னு சொன்னார். சரிங்க, எதற்கு பேனா? இது என்னது? இது வானத்தை மாதிரியாது? இல்ல இது பூமியில சைஸா? இது இல்ல. இந்த பேனா தானே உருவானது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அது எப்படிங்க தானே உருவாகும்? சரி, பேனா விடுங்க, இந்த இருக்கு பேப்பர். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இது தானே உருவானது, நம்புவீர்களா? இல்லை, நம்ப மாட்டோம், நம்ப மறுக்கிறோம். அப்ப சாதாரண அற்ப பொருட்கள், இந்த பேப்பர்ன்றது, பேன்ன்றது எல்லாம் என்ன? இதெல்லாம் சாதாரண அற்ப பொருட்கள். இந்த சாதாரண அற்ப பொருட்களையே இது தானே உருவானது என்று நம்புவதற்கு என் அறிவு மறுக்கிறதா இல்லையா? மறுக்கிறது. முடியாது என்று சொல்கின்றது. நிச்சயமாக இதை உருவாக்கியவர்கள் இருக்க வேண்டும், இதை உற்பத்தி செய்தவர்கள் இருக்க வேண்டும், அப்படித்தானே? இதை அமைத்தவர்கள் இருக்க வேண்டும். அப்ப சாதாரண இந்த பொருட்களையே இது தானாக உருவானது என்று சொல்வதற்கு எங்களால் முடியாமல் இருக்குமானால், எப்படி இந்த வானம் தானே உருவானது என்று சொல்ல முடியும்? எப்படி இந்த பிரமாண்டமான பூமி தானே உருவானது என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக அதற்கு ஒரு படைப்பாளர் இருக்கிறார். அதை படைத்த ஒருவன், அவன் யார் என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறார். ஆனால் அதை படைத்த ஒருவன் என்ன இருக்கிறான்? இஸ்லாம் அல்லாஹ் என்று யாரை சொல்கின்றது? அந்த கடவுளை தான். எவன் வானத்தை படைத்திருப்பானோ,
எவன் பூமியை படைத்திருப்பானோ, எவன் இந்த வானம் பூமிக்கு இடைப்பட்டதை எல்லாம் படைத்து ஆட்சி செய்கின்றானோ அந்த கடவுளை தான் நாம் என்ன சொல்கின்றோம்? அல்லாஹ் என்று சொல்கிறோம். சரி, இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட அல்லாஹ்னு யாரும் கேள்வி கேட்டா மக்களால் பதில் சொல்லுவீங்களா? முகமது நபின்னு பதில் சொல்லுவீங்களா? பிழை என்று நாம் பதில் சொல்லுவோமா? இல்லை. அல்லாஹ் என்றால் யார்? அவன் தான் வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன். சகோதரர்களே, அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, அல்லாஹ் சொல்கின்றார், மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார், மனிதர்களே. இப்ப மனிதர்களே என்று அழைப்பு விடுத்தால் அதில் முஸ்லிம்கள் மாத்திரம் அடங்குவார்கள். ஏன்னா நான் எல்லாம் மனுஷன் இல்லையான்னு கேட்க மாட்டோமா? யாராவது பேசும்போது நம்மளை மூத்த பார்க்காம அக்கால பார்த்து பேசினா ஏன்னா நான் எல்லாம் மனுஷன் கிடையாதா? ஏன் என்ன மதிக்க மாட்டேங்கிற கேட்பா இல்லையா? அப்ப பாருங்க, எங்களோட அடிமனத்தில் இருக்கு நான் ஒரு மனிதன். இப்ப யாராவது எங்களை பார்த்து போடா மிருகம்னு சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானே? இப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம சமூக கல்வி பாடத்துல பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. இன்று வரைக்கும் புத்தகங்கள்ல, பாடசாலைகளை என்ன சொல்லப்படுகின்றது? மனிதன் குரங்கிலிருந்து தோற்றம் பெற்றான். அப்படித்தானே? மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து என்ன செய்திருக்கிறானா? மனுஷனா ஆகியிருக்கானா? அவன் சொல்லாம என்ன சொல்கின்றான்? உன்னுடைய பாட்டம் கூட்ட எல்லாம் குரங்குகள் சொல்றான். யாராவது உங்க அப்பா குரங்குதான் நம்ம சும்மா இருப்போமா? கட்டி உதைக்க மாட்டோமா? உதைச்சிருவோம். ஏன்? நாம் விருப்பப்படுவதில்லை. எங்களை பார்த்து யாரும் மிருகம் என்று சொல்வதற்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? விருப்பப்பட மாட்டோம். நம்ம மனிதன் என்று சொல்லப்படும் போது நாம் எல்லோருமே அதில் அடங்குவோம். அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோரும் மனிதர்கள் தான். அப்படித்தானே? சரி, மனிதன் என்று ஒரு கடவுள் அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் என்ற பதத்திற்குள் நாங்கள் எல்லோருமே என்ன செய்கின்றோம்? அடங்கி விடுகின்றோம். இப்ப அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார், மனிதர்களே நானும் அடங்குவேன், நீங்களும் அடங்குவீர்கள். என்ன சொல்கின்றார்? நான் தான் உங்களை படைத்த இறைவன் என்று சொல்கின்றார். நான் தான் உங்களை இந்த உலகத்தில் படைத்து வாழ வைத்திருக்கக்கூடிய ஒரே இறைவன் நான் தான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ். சமயத்தில் இதை நாம் ஏற்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்படித்தானே? இதை ஏற்பவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள், மறுப்பவர்களும் இருக்கிறார்கள். ஏற்றாலும் மறுத்தாலும் அல்லாஹ் சொல்கிறார் அதுதான் உண்மை. இப்போ ஒரு அப்பா என்ன செய்யறாரு? மகனை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு பாப்பாவும் இல்லைன்றார். நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லைன்னு சொல்றார். சொல்லிட்டாருன்னு அப்படி ஆகிடுமா? அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஆகிடுமா? ஆக மாட்டாது. எனவே நாம் அல்லாவை எமது தெய்வமாக கடவுளாக ஏற்றாலும் மறுத்தாலும் அல்லாஹ் சொல்கிறார் நான் தான் உங்கள் கடவுள். ஏன்? என்ன காரணம்? உங்களை படைத்தது நான் தான், உங்களை வாழ வைத்திருப்பது நான் தான், உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பது நான் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு மரணிக்க போகிறீர்கள், அப்படியா இல்லையா? நீங்கள் மரணித்த பிறகு என்னிடம் தான் நீங்கள் கொண்டு வரப்பட போகின்றீர்கள். உங்களை நானே விசாரிக்க போகின்றேன். விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு சுவனமா நரகமா என்பதை தீர்மானிக்க போவதும் நான் தான். நல்லா சொல்றான். எனவே இது இஸ்லாம் உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் அந்த அல்லாஹ்வை ஒரே கடவுளாக நம்பி ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. எங்களிடம் அதை எதிர்பார்க்கிறார். எனவே இஸ்லாம் சம்பந்தமாக இப்போது கூட உங்களுக்கு ஒரு புத்தகம் தரப்பட்டது. அந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். அதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருக்குமானால் தாராளமாக இந்த அழைப்பு வழிகாட்டல் நிலையம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் நீங்கள் இங்கு வந்து செல்லலாம். சகோதரர்களே, இது முஸ்லிம்களுக்கு என்று அமைக்கப்பட்டதா நினைக்காதீங்க. இது பொதுவாக வெளிநாட்டவர்களுக்கு அமைக்கப்பட்டது. வெளிநாட்டவர்கள் நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டவர் தானே, அப்படியே இல்லையா? வெளிநாட்டவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இஸ்லாம் பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, கேள்விகளாக இருந்தாலும் சரி, விளக்கங்களாக இருந்தாலும் சரி, நேரடியே தானாக வந்து என்ன செய்யலாம்? அதை பற்றி விவரம் கேட்கலாம். எதையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க. இதை பத்தி கேட்டா ஏது நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, அதை பத்தி கேட்டா நமக்கு எது தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி கணவன் நினைச்சாருன்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது, உடச்சி கேட்க வேண்டியதா மனைவிட்டு கேட்கறது, அப்படியே இல்லையா? கேட்கிறத இப்படி கேட்டா அப்படி கோவிச்சு கொள்வாளோ, அப்படி கேட்டா இப்படி கோவிச்சு கொள்வாளோ, அப்படி இல்லை. நம்ம கேட்கறதை ஸ்ட்ரைட்டா செய்ய வேண்டியதுதான். அப்ப எனவே நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தாராளமாக நாம் என்ன செய்யலாம்? முன்வைக்கலாம். உங்களுக்கு அதற்குரிய பதில்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும்? தெளிவாக சொல்லப்படும். நான் ஏன் இதை மீண்டும் சொல்கிறேன் என்று சொன்னால், பாருங்க, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளம் கடவுள் பற்றிய நம்பிக்கை. அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். இந்த கடவுள் பற்றிய நம்பிக்கை அதனுடைய விளக்கத்தில் முதன்மை பெறுவது யார்? என்னை படைத்தவன். நாம் இந்த உலகத்தில் எப்படி தோன்றினோம்? இந்த உலகத்தில் நாம் மரணிக்கிறோம். எமது மரணத்தை நிர்ணயம் செய்வது யார்? நாம் மரணித்த பிறகு எமக்கு என்ன நடக்கும்? எங்கே போக இருக்கிறோம்?
சிவர்களை இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் உண்மையாக நாம் பதில் தெரிந்தவர்களாக வாழ்ந்தால்தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை என்ன செய்ய முடியும், எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய வருகைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இப்படியான இன்னும் பல போட்டிகள் நடத்துவதற்குரிய சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் கலந்து கொள்வதோடு உங்களுடைய ஏனைய நண்பர்களையும் அதில் கலக்க வைத்து அவர்களையும் பரிசுகள் பெறுவதற்குரிய வாய்ப்பை வசதியை உருவாக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக் கொள்கின்றோம். ஓகே, இப்ப சகோதரர்கள் நீங்க என்ன செய்யலாம், விடைபெறலாம். உங்களுக்குரிய நேரம்